மாதம்பட்டி ரங்கராஜோடைய மனைவியான ஸ்ருதி தன்னுடைய கணவர் பத்தி இப்படித்தான் நினைக்கிறாங்களோ, ஏதோ அவங்களால வெளியில சொல்ல முடியாம இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல இப்போ பார்க்க முடியுது. மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாத்தி திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும், கர்ப்பமான பிறகு தன்னை விட்டு பிரிந்து தன்னுடைய மனைவி ஸ்ருதியோட சேர்ந்து வாழ தொடங்கிட்டதாகவும் ஜாய் கிறிசல்டா நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். DNA விசாரணைக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுச்சு. DNA பரிசோதனையோட முடிவுல குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிறிசல்டாவுக்கும் பிறந்தது அப்படின்னு உறுதியானுச்சு. DNA முடிவுக்கு பிறகு குழந்தைக்கு தந்தையா தன்னுடைய அனைத்து கடமையையும் தொடர்ந்து செய்ய போறதா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அறிக்கை ஒண்ணு வெளியிட்டாரு. இத பார்த்து ஜாய் கிறிசல்டாகவும் இத பார்த்து ஒரு தாயா நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த விவகாரம் தொடர்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய முதல் மனைவி ஸ்ருதி நேரடியா எந்த கருத்துமே சொல்லல. இருந்தாலும் சமூக வலைதளங்கள்ல நம்பிக்கையற்ற ஆண்களை பத்தியும் அவங்கள நம்ப வேண்டாம் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு வீடியோவை அவங்க லைக் செஞ்சிருக்கிறது ரங்கராஜுக்கு எதிரான அவங்களுடைய மறைமுக பதிலா பார்க்கப்படுது. ஜாய் கிறிசல்டா கூட மறுபடியும் இணைந்து வாழ போறதா மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த தகவலையுமே தெரிவிக்கல. தன்னுடைய மகன் ராகாவை கவனித்துக்கிறது மட்டும்தான் அவருடைய பொறுப்பு அப்படின்னு அவர் தெளிவுபடுத்திருக்காரு.